Greetings everyone. நம்ம டெய்லி prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்க்குறோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, who is the champion of candidates chess series held in Canada அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குகேஷ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை வின் பண்ணதுனால வேர்ல்டு செஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த வேர்ல்டு செஸ் டோர்னமெண்ட்டோட யங்கஸ்ட் எவர் பிளேயராக யார் இருக்க போறாங்கன்னா குகேஷ் வந்து இருக்க போறாங்க. ஓகேங்களா? மிக இளைய வயதில் அந்த வேர்ல்டு செஸ் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா குகேஷ். இதில் செலக்ட் ஆகிறவங்க தான் அங்கே போவாங்க. கேண்டிடேட் செஸ்ல செலக்ட் ஆகிறவங்க தான். ஓகேவா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் வாஸ் enacted in which yearன்னு கேட்டிருக்காங்க. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களின் மாற்றுச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு சர்க்குலரை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருத்தர் ஆர்கனை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு ஆர்கனை கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு யூனிக்கான ஐடி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்கனை வாங்கக்கூடிய அவங்களுக்குமே வந்து ஒரு ஐடி வந்து கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஹெல்த் மினிஸ்ட்ரி. ஸோ அந்த ஐடி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டோ ஐடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஐடியை வந்து ஆர்கனை கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி இந்த ஒரு ஐடி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் ரெகுலேட் பண்ணணும், இல்லீகல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கட் பண்ணணும். ஃபாரின் நேஷனல்ஸ்லாம் வெளிநாட்டுக்காரவங்களாம் இந்தியாவுக்கு வந்து இல்லீகலாக இந்த ஆர்கன்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஐடியை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இந்தியா முழுக்க இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த சட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னா தோட்டா அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு கீழே வருது. ஓகேங்களா? தோட்டா அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த சட்டம். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1994 வந்து வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு எர்த் டே, சிவில் சர்வீசஸ் டே அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு எர்த் டே April 21 சிவில் சர்வீஸ் டே 22 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே தப்பாக தான் இருக்கு. வேர்ல்டு எர்த் டே வந்து நமக்கு April 22. ஓகேவா? ஸோ இதனுடைய தீம் இந்த வருஷத்துக்கு என்ன தீம்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதிர்பார்க்கலாம் நமக்கு எக்ஸாமில் வர்றதுக்கு. ஓகேங்களா? டைரக்டாகவே வேர்ல்டு எர்த் டே வந்து April 22, தீம் வந்து பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த டே அதனுடைய தீம் வச்சு. ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிவில் சர்வீஸ் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா April 21. ஆல்ரெடி இதை குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? 6 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இன்கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நன் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரெண்டுமே தவறாக இருக்கனால நன் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத போடுறோம். எதுவும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், which organization has removed the upper age limit of 65 years for medical insurance அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ காப்பீட்டிற்கு இருந்த 65 வயது உச்சவரம்பை எந்த அமைப்பு நீக்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடா இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். 1999 வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு வாங்குறதுக்கு 65 வயது வரைக்கும் தான் அப்படிங்கிறது ஒரு உச்சவரம்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த உச்சவரம்பை நீக்கிட்டாங்க. மூத்த குடிமக்களும் இந்த ஒரு மருத்துவ காப்பீடு மூலமா பயனடையணும், அதுக்கப்புறமும் அவங்களால வாங்க முடியும், 65 வயசுக்கு மேல இருக்கவங்களும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கடைசியா பார்த்தோம்னா who won the Stuttgart Open Tennis Tournament held in Germany கேட்டிருக்காங்க. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்டட்கார்ட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலேனா ரைபாக்கினா அப்படின்னு சொல்லக்கூடிய கசகஸ்தான் நாட்டை சேர்ந்த இந்த வீராங்கனை தான் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.